2023 2024 MCQ 25வது ஒரு காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள ஓர் ஓட்டத்தை கொண்டு செல்லும் கம்பி மீது தாக்கும் காந்த விசையின் பருமன் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. கூற்று A, அது கம்பியின் நீளத்தை சார்ந்துள்ளது. கூற்று B, அது கம்பி வளைந்துள்ள வடிவத்தை சார்ந்துள்ளது. கூற்று C, அது கம்பியின் குறுக்குவெட்டு பரப்பளவை சார்ந்துள்ளது. இந்த கூற்றுக்களில் முதலாவது விட A மாத்திரம் உண்மையானது. ரெண்டாவது A, B ஆகியன மாத்திரம் உண்மையானவை. மூன்றாவது A, C ஆகியன மாத்திரம் உண்மையானவை. நாலாவது B, C ஆகிய மாத்திரம் உண்மையானவை. ஐந்தாவது A, B, C ஆகிய எல்லாம் உண்மையானவை. சரி, இப்போ ஒரு கம்பியில் நாங்கள் மின்னோட்டம் போகும்போது அந்த கம்பியை நாங்கள் காந்தப்புலத்துக்களை வச்சோம்னு சொன்னால் அது ஒரு விசை என்று உருவாகும். இது பிளம்பிங்கின் இடக்கை விதிப்படி இல்லை இந்த விசை ஒன்று உருவாகும் என்றது திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பிளம்பிங் இடக்கை விதி. இந்த விதியின் அடிப்படையில் இப்படி ஒரு காந்தப்புலத்தில் வைக்கும்போது அந்த கடத்தியாக இருந்தால் அந்த கடத்தியில் மின்னோட்டம் போகும்ண்டா அது எந்த திசையில் அந்த விசை விசைன்னு தொழிற்படும்ன்றதை நாங்கள் பார்க்கலாம். இந்த அடிப்படையில் இது ஒரு பரிசோதனை முடிவு தான். என்னென்னா இதில் தொழிற்படுற விசை இந்த கணித பெருமானத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த கம்பியில் தொழிற்படுற விசை F சமன் அந்த கம்பியினுடைய ஓடுகின்ற மின்னோட்டம் I, இந்த கம்பியினுடைய அளவு ஒரு டெல்டா L நீளம், எவ்வளோ தூரத்துக்கு அது காந்த புலத்தை வெட்டுதண்டு பார்க்குறது. அடுத்தது அந்த காந்த புலம் தெண்ட செறிவு B. அடுத்தது அந்த கம்பி அந்த காந்த புலத்துக்கு என்ன கோணத்தில் காணப்படுது, செங்குத்து கோணத்தில் எந்த கோணத்தில் சரிஞ்சிருக்கு என்று இருக்கிற கோணத்தின் சைன் பெறுமதி, அதான் இந்த டீட்டாண்டு நான் இங்கே போட்டிருக்கிறேன். அப்போ இதில் இப்போ இடக்கை விதியை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இடக்கையை எப்படி பிடிச்சிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இது பெருசாக ஒன்றும் இல்லை. இது விசையை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு பெருவிரலை சுட்டு விரலை நாங்கள் காந்த புலத்தின திசைக்கு வைக்கணும். அடுத்த நடுவிரலை நாங்கள் ஓட்டத்துக்கு பார்க்கணும். அப்போ அப்படி பார்க்க வலிக்கிடும்போது இந்த கேள்வியில் என்ன கேட்குறாங்கன்னா இந்த பருமன் சம்பந்தமான கேள்வி தான் கேட்குறாங்க. அந்த கேள்வி ஏண்டா கம்பி மீது தாக்கும் காந்த விசையின் பருமன் பற்றிய கூற்று. கம்பி மீது தாக்கும் காந்த விசையினுடைய பருமன் பற்றிய கூற்று. முதலாவது கூற்று என்ன? அது கம்பியின் நீளத்தை சார்ந்துள்ளது. கம்பியின் நீளத்தை சார்ந்திருக்கு. அது சரி, கம்பியின் நீளத்தை சார்ந்திருக்கு. காரணம் என்ன சொல்லி சொன்னால் இங்கே டெல்டா L இந்த விசையில் தங்கி இருக்கும். அப்போ கம்பியின் நீளம் சார்ந்திருக்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அப்போ அந்த கூற்று சரியானதாக இருக்கும். பிஏ பார்த்தோம்னு சொன்னால் அது கம்பி வளைந்துள்ள வடிவத்தை வளைந்துள்ள வடிவத்தில் சார்ந்திருக்கா இல்லையான்றதை ஒருக்கா பார்க்கலாம். வளைந்துள்ள வடிவம்னு சொல்லும்போது நான் கம்பியை நான் நேராக வச்சு, அதாவது நேரான கம்பி தான் இது. ஆனால் சரிவு, அதாவது காந்தப்புலத்துக்கு தான் என்ன சொல்கிறது, அந்த சாய்வாக இருக்குது ஒளிய கம்பி நேராக தான் இருக்குது. ஆனால் இங்கே காந்தப்புலத்துக்கு நேராக தான் இருக்குது. அதாவது காந்தப்புலத்துக்கு 90 வகையில் இருக்குது. ஆனால் கம்பி என்ன செஞ்சுருக்குது, வளைக்கப்பட்டிருக்குது. அப்போ வளைக்கப்பட்டிருக்கும் போது இந்த கம்பியில் தாக்குற விசையை பார்த்தோம்னு சொன்னால், அதாவது விசையினுடைய பருமனை பார்த்தோம்னு சொன்னால் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் விளையில் விசையம் தான் இந்த கம்பியில் தாக்கும். காரணம் என்னன்னு சொன்னால் இப்போ இடக்கை விதியை எடுத்தோம்னா பிளம்பிங் இடக்கை விதியை பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் இதன்படி இப்போ ஓட்டம் இந்த பக்கத்துக்கு போகுது. காந்த புலம் நான் புள்ளடி போட்டிருக்கேன் இப்படி. ஆக உள்நோக்கி போய் கொண்டிருக்கிறதான் புள்ளடி போடுவோம். அப்போ புலம் உள்நோக்கி போகுது. ஆக இந்த விசை இதில் தொழிற்படுற விசை
இந்த திசையில் இருக்கும். எங்களுக்கு எந்த திசையில் இருக்கும்? இந்த கம்பியில் வந்து இதில் தொழிற்படுற விசை வந்து இந்த திசையில் இருக்கும். இதே மாதிரி இதுக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் புலம் வந்து உள்நோக்கி இருக்குது, அதோடு சேர்ந்து என்ன மின்னோட்டம் வந்து எங்களுக்கு ஓட்டம் வந்து இந்த பக்கம் இந்த பிரிவுகளை பார்த்தோம்னு சொன்னால் இந்த பக்கத்தால் போது. ஆகவே இந்த கம்பிக்கு வந்து இந்த பக்கத்தால் விசை உண்டு தொழிற்படும் F. ஆகவே இப்போ இதண்ட வடிவத்தை நாங்கள் பார்த்தோம்னா உண்மையிலேயே இப்படி ஒரு வடிவத்தில் அந்த கம்பிக்கு வந்து விசை தொழிற்படும். அதாவது இப்படி ஒரு விசையும் தொழிற்படும். அவை உண்மையிலேயே இந்த கம்பியில் எங்களுக்கு தொழிற்படுற விசையின் பருமனை பார்த்தோம்னா இது இந்த விளையுள் இருக்கும், இந்த திசையில் விளையுள் இருக்கும். இது நாங்கள் விளையில் காண்றது என்னென்னு நமக்கு தெரியும். அதை நாங்கள் என்ன அடிவடிவத்தில் இருந்தால் இது விளையில் ஆர்ன்னு சொன்னால் ஆர் சமன் வர்க்கம் மூலம் எஃப் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர்டு வரும். எஃப்ன்ற வர்க்கம் இதுண்ட வர்க்கம் வந்து ப்ளஸ் ரெண்டு இதில் வரும். அதில் வடிவ விளங்காட்டி நான் இப்படி ஒன்று எழுதுகிறேன். ஆர் சமன் வர்க்கமூலம் எஃப் வர்க்கம் சக எஃப் வர்க்கம் வந்து நாங்கள் இந்த பெருமதியை இதில் வரும் ஆர். அப்போ இப்படி வரும்போது பொதுவாக கம்பி நேராக இருக்கும்போது எடுக்கப்பட்ட இதை விட இந்த விலையில் வந்து என்னவாக இருக்கும்? எங்களுக்கு கொஞ்சம் கூடவாக இருக்கும். ரெண்டு பக்கம் இது தொழிற்படும். அப்போ ஒரே கம்பி அதே நீளமான கம்பி எடுத்து நாங்கள் இப்படி வளைச்சாலும் எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இதனுடைய ஆர் வந்து விலையில் வந்து அதிகரித்து தான் கிடைக்கும். ஆகவே கம்பியை வந்து நாங்கள் ரெண்டாவது கூற்று அது கம்பி வளைந்துள்ள வடிவத்தை சார்ந்துள்ளதுண்டா? ஆம், வளைந்துள்ள வடிவம் வந்து என்ன செய்யும்? வளைந்துள்ள வடிவம் எங்களுக்கு காந்தப்புலம், அதாவது இங்கே இருக்கிற விசையினுடைய திசையையும் மாற்றும், அதோடு சேர்ந்து அதனுடைய பருமன்லையும் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ ரெண்டாவது கூற்றும் சரி. மூன்றாவது அது கம்பியின் குறுக்கு வெட்டு பரப்பளவை சார்ந்துள்ளது. ஆகவே இங்கே வந்து எந்த இடத்துலையுமே குறுக்கு வெட்டு பரப்பளவை வந்து இதில் எந்த பாதிப்பையுமே ஏற்படுத்தாது. காரணம் என்ன சொன்னால் இந்த சமன்பாட்டிலையும் பொறுத்தவரையில் எங்களுக்கு இந்த குறுக்கு வெட்டு பரப்பளவை வந்து இதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை. ஆகவே இந்த ஏ என்ற கூற்றும் பி என்ற கூற்றும் சரியாகும், சி கூற்று வந்து பிழையான இருக்கும். அப்படி ஒரு விடையை நாங்கள் பார்த்தோம்னா ஆகிய மாத்திரம் ஆராய் ரெண்டாவது விடை வருது. அப்போ இதன்படி இதில் விடை வந்து இரண்டாவது விடையாக இருக்கும்.